வீடியோ பார்த்துட்டு சீனிவாசன் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுற ஏசி மட்டும் கைட்டி மாட்டி கொடுங்க வந்திருந்தாங்க. நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் டேரெக்டாக சைட்டுக்கு போயிட்டோம். சைட்டுக்கு போய்ட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கேஸ் லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாக் பண்ண தொட்டா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஷாக் அடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெபிலைசர் வந்து பார்த்தா இடத்துல வந்து லைன் வருது. சரி கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எத்த மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கேஸ் லாக் பண்ணிட்டோம். கேஸ் லாக் பண்ணிட்டு சொன்னால் கஸ்டமர் இன்டோர் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது சார், வாட்டர் வாஷ் தான் பண்ணணும். சரி கஸ்டமர் கையோடு எங்கேயாச்சும் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் நம்ம இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறது எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கையோட அசம்பிள் பண்ணிட்டோம். அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம், புது வீட்டுக்கு கஸ்டமர் ஷிப் பண்ணி கொடுத்துட்டாரு. அங்கே போய் பேக் பிளேட் அடிக்க ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு இன்டோர் தூக்கி லாக் பண்ணிவிட்டு அவுட்டர் ஸ்டாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவுட்டர் ஸ்டாண்ட் அடிச்சுட்டு அவுட்டர் தூக்கி வச்சு பேஸ் போர்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிட்டு கஸ்டமர் இருக்கிற கப்பட்டிவிலே மாட்டி தர சொன்னாங்க. நம்ம இருக்கிற கப்பட்டிவிலே மாட்டி கொடுத்துட்டோம். ரெண்டு பக்கம் ஃப்ளாட் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. சரி எதெல்லாம் ஷாக் அடிக்குதுன்னு பார்த்தா மெட்டல் ஃப்ளூக்கு வந்து எர்த்து வந்து ஃபேஸில் டச் ஆயிருந்தது. சரி அதை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஏசி ஆன் பண்ணோம். ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணோம். சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டோங்க.